400 கெல்வினிற்கு உயர்வான வெப்பநிலைகளில் எக்ஸ் கேஸ், ஒய் கேஸ், இசட் கேஸ் ஆகியவற்றிற்கிடையே பின்வரும் ரசாயன சமநிலை காணப்படுகின்றது. கொடுக்குறாங்க எக்ஸ் கேஸ் பிளஸ் ஒய் கேஸ் சமநிலையில் இசட் கேஸ் சாரி 2 இசட் கேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. 16.628 டெசிமீட்டர் கனம் கனவளவுடைய வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரம் ஒன்று எக்ஸ் கேஸின் 2 மூலையும் ஒய் கேஸின் 2 மூலையும் கொண்டுள்ளது. ஓகே, ஆரம்ப மூல எண்ணிக்கைகளை கொடுக்குறாங்க. எக்ஸ் கேஸ்ட 2 மூலம் ஒய் கேஸ்ட 2 மூலம் காணப்படுது. அந்த நேரம் இசட் எதுவும் தொகுதியில் காணப்படவில்லை. தொகுதியின் மொத்த கனவளவு 16.628 டெசிமீட்டர் கனம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்பாத்திரம் 500 கெல்வினிற்கு சூடாக்கப்பட்டு மேற்கூறிய சமநிலை அடைய விடப்படுகின்றது. இவ்வெப்பநிலையில், அதாவது 500 கெல்வின் வெப்பநிலையில் சமநிலை மாறிலி, மேற்படி சமநிலை தாக்கத்துக்கான சமநிலை மாறிலி கேபி சமன் 4. முதலாவது பாட்டுல முதலாவது கேள்வி, பாத்திரத்தினுள் உள்ள எக்ஸ் கேஸ், ஒய் கேஸ், இசட் கேஸ் ஆகியவற்றினது மூல எண்ணிக்கைகளை கணிக்க. ஓகே, ஆரம்ப மூல எண்ணிக்கைகள் தராங்க, 2 இசட் எதுவுமே இல்லை. ஆகவே அடுத்தபடி நாங்க எழுதணும் பிரிகை அடைந்த அளவும் அடுத்து சமநிலையில் காணப்படும் மூல எண்ணிக்கைகளும் தெரியணும். பொதுவா சமநிலையில காணப்பட்ட மூல எண்ணிக்கைகள் தெரிஞ்சாதான் கேபி இல்லாட்டி கேசி சமன்பாட்டுல போட்டு சமநிலை மாறிலிகளோட பெருமானங்களை கணிக்கலாம். இதுல இருந்து எக்ஸ் அளவு பிரிகி அடைதுன்னு எடுப்பாம். எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான பீசமான வீதம் 1:1. இதுல இருந்து எக்ஸ் பிரிகி அடைஞ்சிருந்தா வைல இருந்தும் எக்ஸ் அளவு பிரிகி அடைஞ்சிக்கணும். இசட் பக்கம் 2 எக்ஸ் வந்து சேர்ந்திக்கணும். ஓகே, எப்பயும் தாக்கம் எக்ஸ் ஒய்ல இருந்து தான் தொடங்கணுமேண்டா இசட் எதுவுமே அந்த ஆரம்ப தொகுதியில இல்ல. முத்திசை தாக்கம் தான் நிகழும். பித்திசையில நிகழ்றதுக்கு இசட் எதுவும் தொகுதியில இல்ல. இதுல அந்த எக்ஸ் பிரிகி அடையணும். பிரிகி அடைஞ்சது காட்டுறதுக்காக மைனஸ் போடுவான். வைல இருந்தும் எக்ஸ் பிரிகி அடையணும், அதை காட்டுறதுக்கு மைனஸ் எக்ஸ் போடுவான். இசட் பக்கம் 2 எக்ஸ் வந்து சேரணும், அதை காட்டுறதுக்காக பாசிட்டிவ் பிளஸ் போடுறான். இப்ப சமநிலையில காணப்படுற எக்ஸ்ட்ரா அளவை கணிக்க இதுல இருந்து இதை கழிக்க போறோம். 2 மைனஸ் எக்ஸ் மூல அளவு எக்ஸும் 2 மைனஸ் எக்ஸ் ஒய்யும் பிளஸ் 2 எக்ஸ் 2 எக்ஸ் மூல அளவு இசடும் இந்த சமநிலை தொகுதியில காணப்படும். ஆகவே முதலாவது கேள்வி, பாத்திரத்தினுள் உள்ள மொத்த எக்ஸ், ஒய், இசட் ஆகியவற்றினது மூல எண்ணிக்கைகளை கணிக்க. ஆகவே என்டின்னு போடுவோம். என்டி சமன் 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ். ஓகே, மைனஸ் எக்ஸும் சேர்ந்து மைனஸ் 2x பிளஸ் 2xோட கேன்சல் ஆகும். 2 பிளஸ் 2 சமநிலையில காணப்பட்ட, அதாவது சமநிலையில தொகுதியில காணப்பட்ட மொத்த மூல எண்ணிக்கை 4 மூலாக கொள்ளப்படும். ஓகே, அதுதான் முதலாவது கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி, பாத்திரத்தினுள் உள்ள மொத்த அமுக்கத்தை கணிக்க. இந்த சமநிலை தொகுதியிட மொத்த அமுக்கத்தை கணிக்க போறோம். மொத்த அமுக்கத்தை கணிக்கிறதுக்காக பிவி சமன் என்ஆர்டி சமன்பாட்டை பயன்படுத்துவோம். ஆகவே பி சமன் என்ஆர்டியின் கீழ் வி. ஓகே, தொகுதியில மொத்த அமுக்கத்தை கணிக்க, மொத்த அமுக்கம் ஏற்படுத்தப்பட்டது அந்த தொகுதியில காணப்பட்ட மொத்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கையால எல்லா மூலாலையும். ஆகவே 4 மூல் தர ஆர்ட பெருமானம் 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. இந்த தொகுதியிட வெப்பநிலை 500 கெல்வின் சொல்லி கொடுக்குறாங்க. தொகுதியிட மொத்த கனவளவு 16.628 டெசிமீட்டர் கணத்துல கொடுக்குறாங்க. இந்த பிவி சமன் என்ஆர்டி சமன்பாட்டில் பிரதியிட்டதா இருந்தா இதை மீட்டர் கணத்துக்கு மாற்றணும். ஆகவே டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாற்ற 10⁻³ பெருக்க போறேன். இதை சுருக்கினா தொகுதியிட மொத்த அமுக்கம் வரப்போகுது. இது 1 × 10⁻⁶ சொல்லி வருது. ஓகே, இதுதான் இரண்டாவது கேள்வி. முதலாவது பாட்டுல இரண்டாவது கேள்வி. சரி, தொகுதியில மொத்த மூல் தெரியும். அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா தனித்தனி மூல எண்ணிக்கையை கணிக்க போறோம். ஓகே, தனித்தனி மூல எண்ணிக்கையை கணிக்கிறதா இருந்தா கேபி பெருமானம் தேவை.
கேபி பெருமானம் தெரியும். ஒவ்வொன்றுடையும் சமநிலை பகுதி அமுக்கத்த கணிக்கிறதுக்கு எங்களுக்கு மொத்த அமுக்கம் தெரியும் சொன்னா, எக்ஸ்ட்ரா பெருமானத்த கணிக்கலாம். ஓகே. இந்த தாக்கத்துக்கான கேபி சமன்பாட்டு எழுதுவோம். கேபி சமன் பிஇசட். இசட் வாயுட பகுதி அமுக்கத்திட வர்க்கம். அத பிரிக்கணும். எக்ஸ் கேஸ்ட பகுதி அமுக்கம் இன்டு ஒய் கேஸ்ட பகுதி அமுக்கம். சரியா? ஓகே. அடுத்து இசட் கேஸ்ட பகுதி அமுக்கத்த கணிக்கணுமா இருந்தா, டால்டன்ட பகுதி அமுக்க விதிப்படி பகுதி அமுக்கம் சமன் மூல் பின்னம் தர தொகுதிட மொத்த அமுக்கம். அவை இசட்ட மூல் பின்னம் தொகுதியில காணப்பட்ட மொத்த மூல் 4. அதுல இசட்ட மாத்திர மூல் வந்து 2x. தொகுதியிட மொத்த அமுக்கம் வந்து நாங்க பிடின்னு சொல்லி எடுப்போம். சரி 1 தர 10 பிடின்னு சொல்லி எடுப்போம். இதுல வர்க்கம். கீழ் எக்ஸ் கேஸ்ட பகுதி அமுக்கத்த கணிக்க போறோம். எக்ஸ் கேஸ்ட பகுதி அமுக்கத்த கணிக்க, அதுல மூல் பின்னம் அதாவது 2 மைனஸ் எக்ஸின் கீழ் 4 தர பிடி தொகுதியிட மொத்த அமுக்கம். இது எக்ஸ் கேஸ்ட பகுதி அமுக்கம். அடுத்து ஒய் கேஸ்ட பகுதி அமுக்கம் சமன் வைட மூல் பின்னம் தர தொகுதியிட மொத்த அமுக்கம். வைட மூல் பின்னம் 2 மைனஸ் எக்ஸின் கீழ் 4 தர பிடி. ஓகே. இதுல பிடி டு த பவர் 2 மேலே இது கீழேயும் பிடிட வர்க்கம். ஆகவே அது 2 கேன்சல் ஆகும். 4, 4, 4 எல்லாம் கேன்சல் ஆக போகுது. கேபிட பெருமானம் 4ன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆகவே இத சுருக்கினா 4 சமன் 2 எக்ஸ்ட வர்க்கம் கீழ 2 மைனஸ் எக்ஸ்ட வர்க்கம் சொல்லி வருது. ஓகே. இத எழுதலாம். இந்த 4ஐயும் வர்க்கமாக்கி எழுதுறதா இருந்தா 2ட வர்க்கம் சொல்லி எழுத இயலும். ஓகே. ஆகவே 2 எக்ஸின் கீழ் 2 மைனஸ் எக்ஸ் சமன் 2. இத சுருக்கினோம்னு சொன்னா 2 எக்ஸ் சமன் 4 மைனஸ் 2 எக்ஸ். ஆகவே 4 எக்ஸ் சமன் 4 சமன் 1. சரிதானே? 4 எக்ஸ் சமன் 4. ஆகவே எக்ஸ் சமன் 4ன் கீழ் 4ன்னு சொன்னா 1ன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே. எக்ஸிட பெருமானம் தெரியும். ஆகவே இப்ப சமநிலையில காணப்பட்ட ஒவ்வொரு கூறுடையும் தனித்தனியான மூல எண்ணிக்கைகளை கணிக்கலாம். ஓகே. சமநிலையில் காணப்படும் எக்ஸ் கேஸ்ட மூல எண்ணிக்கை சமன் 2 மைனஸ் எக்ஸ். எக்ஸ்ட பெருமானம் 1 இருந்தா எக்ஸ்ட சமநிலையில காணப்பட்ட எக்ஸ்ட மூல் 1 காணப்படும் என்றா 2 மைனஸ் 1 1. அடுத்து சமநிலையில காணப்பட்ட வைட மூல் அளவு 2 மைனஸ் எக்ஸ். ஆகவே 2 மைனஸ் 1 அதுவும் 1 மூல். அடுத்தது சமநிலையில காணப்பட்ட இசடிட மூல எண்ணிக்கை சமன் 2 எக்ஸ். எக்ஸ்ட பெருமானம் 1 இருந்தா இசட்ட மூல எண்ணிக்கை 2 மூலாக காணப்படும். ஆகவே மொத்த மூல் 4. ஓகே. இதுதான் முதலாவதும் இரண்டாவதும் கேள்வி. இப்ப இங்க தரப்பட்ட சமநிலை அதாவது 2 கட்டம் இருக்குது. முதலாவது 2 கேஸ் எக்ஸோடையும் 2 மூல் எக்ஸோடையும் 2 மூல் ஒய்யோடையும் தாக்கத்தை தொடங்குறோம். அந்த நேரம் தொகுதியில இசட் எதுவுமே இல்ல. இந்த குறிப்பிட்ட தொகுதி சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால முதலாவது சமநிலையின் போது எக்ஸ் கேஸ்ட ஒரு மூலம் ஒய் கேஸ்ட ஒரு மூலம் இசட் கேஸ்ட 2 மூலம் காணப்படுது. இப்படி சமநிலை அடைந்த தொகுதிக்குள்ள திருப்பி இசட் கேஸ்ட ஒரு மூல சேர்க்கிறோமா இருந்தா லீ சாட்லேஸ் பிரின்சிபல் கீழே பார்த்த மாதிரி சமநிலை வந்து குழம்பும். சமநிலை குழம்பி ஏதோ ஒரு திசையில தாக்கம் நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல புதியதொரு சமநிலையை உருவாக்கும். ஓகே. இப்ப இந்த புதிய சமநிலையில அந்த சமநிலை தொகுதியில காணப்படுற ஒவ்வொன்றுடையும் தனித்தனி மூல எண்ணிக்கைகளை கேட்கிறாங்க. திருப்பி ஒருக்க தாக்கத்தை எழுதுவோம். எக்ஸ் கேஸ் பிளஸ் ஒய் கேஸ் சமநிலை இசட் கேஸ். ஓகே. ஆரம்ப மூல அளவு இப்ப அந்த சமநிலையில காணப்பட்ட நாங்க முதலாவது பார்த்த இதுல 2 மூலோட தொடங்குறீங்க. இசட் கேஸ்ட் எதுவுமே இல்ல. அந்த நேரம் முதலாவது சமநிலையின் பின்பு அந்த தொகுதியில எஞ்சி காணப்பட்ட எக்ஸ் கேஸ்ட மூல அளவு 1 மூலும் ஒய் கேஸ்ட மூல அளவு 1 மூலும் இசட் கேஸ்ட மூல அளவு 2 மூல்னு சொல்லி பார்த்தேன். ஓகே. இப்ப அந்த 2 மூல் உள்ள அந்த சமநிலைக்குள்ள இசட் கேஸ்ட 3 மூல சேர்க்கிறீங்க. ஓகே. 3 மூல சேர்த்தா சமநிலை இப்ப குழம்பும். அதாவது லீ சாட்லேஸ் பிரின்சிபல் படி இசட் கேஸ்ட செறிவை கூட்டினோம்னு சொன்னா அந்த செறிவை எதிர்க்கிற திசையாகிய பித்திசையில் சமநிலை நகரும். அதாவது இசட் கேஸ்ட ஒரு மூல கூட்டி போட்டோம் சொன்னா இசட்ட செறிவு கூடும். ஆகவே லீ சாட்லேஸ் பிரின்சிபல் படி சமநிலை குழம்பி புதியதொரு இயக்க சமநிலை அடைவதற்காக இசட குறைக்கிறதுக்காக பார்க்கும் தொகுதி அந்த சேர்த்த இசட குறைக்கிறதுக்காக பித்திசையில் நகரும். அவை பித்திசையில் நகருதா இருந்தா இப்ப நாங்க பிரிகி அடைந்த அளவை கணிக்கணும். அடுத்து சமநிலையில காணப்பட்ட ஒவ்வொன்றுடைய மூல அளவுகளை கணிக்கணும். பித்திசையில நகருதா இருந்தா உதாரணமா எடுப்பாம். இங்க 2 இசட் இதுல இருந்து 2 ஒய் அளவு நுகரப்படுதா இருந்தா
இப்ப இங்கால போடணும் நுகரப்படு தாக்கம் பிச்சு சேர நகருதா இருந்தா இது தாக்கியாக தொழிற்பட்டு இது 2 விளைவுகளாக மாறும். ஆகவே இதுல இருந்து 2 நுகரப்படுதா இருந்தா பி சமானப்படி y கேஸ்ட y அளவும் எக்ஸ் கேஸ் பக்கம் y அளவும் வந்து சேரப்போகுது. ஆகவே சமநிலையில காணப்படுற இப்ப மொத்த மோல் எக்ஸுக்கு 1 + y ன்னு சொல்லி வரும். yக்கு 1 + y ன்னு சொல்லி வரும். zக்கு 3 - 2y ன்னு சொல்லி ஒரு பெருமானம் வரப்போகுது. இதுதான் இப்ப புதிய 2வது சமநிலையில காணப்படுற ஒவ்வொன்றுடைய மூல எண்ணிக்கைகள். ஒவ்வொரு கூறுகளுடைய மூல எண்ணிக்கையை கணிக்கணுமா இருந்தா எங்களுக்கு வைட பெருமானம் தெரியணும். வைட பெருமானம் தெரிஞ்சா அத வச்சு சமநிலையில காணப்படுற ஒவ்வொரு கூறுகளுடைய மூல எண்ணிக்கையை கணிக்கலாம். இப்ப வைட பெருமானம் தெரியாதனால இப்ப கேபி சமன்பாட்டுக்கு பிரதியிடம் கேபி சமன்பாட்டுக்கு போறோம். கேபி சமன் இசட் கேஸ்ட பகுதி அமுக்கத்திர வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் கேஸ்ட பகுதி அமுக்கம் இன்டு y கேஸ்ட பகுதி அமுக்கம். வைட பெருமானத்தை கணிக்க போறோம். கேபிட பெருமானம் எங்களுக்கு தெரியும். அதே வெப்பநிலையை மாறாம வச்சுட்டு தொகுதிக்குள்ள இசட் கேஸ்ட ஒரு மூல சேர்க்கிறோம். வெப்பநிலை மாறாத காரணத்தாலே கேபிட பெருமானம் மாறுவதில்லை. ஆகவே இந்த குறித்த தாக்கத்துக்கான கேபி பெருமானம் 500 கெல்வினில் 4ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே கேபி பெருமானம் தெரியும். இப்ப இசட் எக்ஸ் ஒய் ஆகிய ஒவ்வொன்றினையும் பகுதி அமுக்கத்தை கணிக்கணுமா இருந்தா தொகுதியிட மொத்த அமுக்கம் தெரியணும். ஓகே, அடுத்தது மூல் பின்னத்தை கணிக்கிறதுக்காக ஒவ்வொன்றிடையும் மொத்த மூல் தெரியணும். சமநிலை தொகுதியில காணப்படுற மொத்த மூலளவு முதலாவது கணிப்பம். NT சமன் 1 + y + 1 + y + 3 - 2y. இந்த +y +y -2y கேன்சல் ஆக 3 4 5ன்னு சொல்லி வரப்போகுது. அதாவது தொகுதியில காணப்படுற மொத்த மூல எண்ணிக்கை 5 மூல். ஓகே, இப்போ தொகுதியில காணப்படுற மொத்த மூல எண்ணிக்கை தெரியும். ஒவ்வொன்றுடையும் மூல் அதாவது சமநிலையில காணப்படுற மூல எண்ணிக்கைகள் y சார்புல தெரியுமா இருந்தா மொத்த அமுக்கத்தை நாங்க பிரதியிட்டு இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா கேபி சமன்பாட்டுல பிரதியிட போறோம். மொத்த அமுக்கம் தெரியா ஆனா இங்க நம்ம மொத்த அமுக்கத்தை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் மேலேயும் pz வர்க்கம் கீழே x × y அதாவது அமுக்கத்துல வர்க்கம்னால pt வந்து வெட்டுப்படலாம். ஆகவே மொத்த அமுக்கத்தை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல pz அதாவது z பகுதி அமுக்கத்துக்கு பதிலா பிரதியிடுவோம். 3 - 2y இன் கீழ் மொத்த மூலளவு 5 தொகுதியின மொத்த அமுக்கத்தை ptன்னு சொல்லி எடுப்பான். இதோட வர்க்கம் கீழே px சொன்னா x பகுதி அமுக்கம் சமன் 1 + y இன் கீழ் மொத்த மூல எண்ணிக்கை 5 தொகுதியின மொத்த அமுக்கம் ptன்னு எடுப்பான். வைட மூலளவு மொத்த மூல் 5 அதுக்கு வைட மூல் 1 + y தொகுதியின மொத்த அமுக்கம் pt. ஓகே, இப்படி ஒரு சமன்பாடு வரும். இதுல pt வர்க்கமும் இங்குள்ள pt கேன்சல் ஆகும். 5 வர்க்கம் இங்குள்ள 5 கேன்சல் ஆகும். ஆகவே 4 சமன் 3 - 2 வைட வர்க்கம் கீழ் 1 + வைட வர்க்கம் சொல்லி ஒரு சமன்பாடு வரும். ஓகே, இதை சமப்படுத்தலாம். 4க்கு பதிலாக 2 வர்க்கம் சொல்லி போட்டோம்னா 2 1 + y சமன் 3 - 2yன்னு சொல்லி ஒன்று வரும். ஓகே, இந்த சமன்பாட்டை சுருக்கினமா இருந்தா வைட பெருமானம் 1 கீழ் 4 அதாவது 0.25ன்னு சொல்ற ஒரு பெருமானம் வரப்போகுது. இப்ப சமநிலையில காணப்படுற ஒவ்வொரு கூறுகளுடையும் மூல கணிக்கணுமா இருந்தா இந்த y பிரதியிட போறோம். 1 + y 1 + 0.25 சமநிலையில காணப்படுற x மூல எண்ணிக்கை 1.25 மூல். அதே மாதிரி சமநிலையில காணப்படுற y கேஸ்ட மூல அளவு 1.25 மூல். சமநிலையில காணப்படுற z கேஸ்ட மூல அளவு கணிக்கிறதுக்கு 3 - 2 தர 0.25 ஆகவே சுருக்கினீங்கன்னா 2.5 மூல்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, இதுதான் மேற்கூறிய ஒன்றில் சமநிலை அடைந்த பின்னர் அதாவது இந்த சமநிலை அடைந்த பின்னர் எக்ஸ் கேஸ்ட ஒரு மூலிக்குது, y கேஸ்ட ஒரு மூலிக்குது, z கேஸ்ட 2 மூலிக்குது. இந்த சமநிலை அடைந்த பின்னர் சமநிலை தொகுதிக்கு வெப்பநிலை 500 கெல்வினில் பேணிக்கொண்டு பாத்திரத்தினுள் y கேஸின் ஒரு மூலும் z கேஸின் ஒரு மூலும் சேர்க்கப்பட்டன. தொகுதியின் சமநிலை எத்திசையை நோக்கி நகரும் என்பதை கணிப்புகளின்றி தர்க்க ரீதியாக உய்த்தறிக. ஓகே, சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால இந்த தொகுதிக்குள்ள y கேஸ்ட ஒரு மூல சேர்க்கிறாங்க. திருப்பி ஒருக்க நாங்க தாக்கத்தை எழுதுவோம். x கேஸ் + y கேஸ் சமநிலை z கேஸ். சமநிலை அடைஞ்ச தொகுதின்னு சொன்னா x கேஸ்ட ஒண்டிக்குது, y கேஸ்ட ஒண்டிக்குது, z கேஸ்ட
2 ஈக்குது. இப்படியான ஒரு தொகுதிக்குள்ள Y கேஸ்ட்ட ஒண்ட சேர்க்குறாங்க. Z கேஸ்ட்டயும் ஒண்ட சேர்க்குறாங்க. ஆகவே 2 பக்கம் நீங்க தாக்கி இல்லாட்டி விளைவுகளோட செறிவுகள கூட்டுறீங்க. ஆகவே சமநிலை குழம்பும். லீச்சாட் லேயரின் தத்துவத்தின்படி ஏதோ ஒரு திசையில சமநிலை நகர்ந்து புதியதொரு சமநிலையை உருவாக்கணும். இதுல முத்திசையில தாக்கம் நகருமா, பித்திசையில தாக்கம் நகருமான்னு சொல்லி கேள்விய கேட்குறாங்க. ஓகே. இத தீர்மானிக்கிறது இப்ப உதாரணமா இதுக்கு கேள்வி நாங்க பார்த்தா, Z கேஸ்ட்ட செறிவ கூட்டினா சமநிலை குழம்பும். Z கேஸ்ட்ட செறிவ குறைக்கும் திசையான பித்திசையில சமநிலை நகரும். இப்படி ஏதாவது ஒண்ட கேட்டாங்கன்னு சொன்னா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா 2 செறிவுகள இல்லாட்டி 2 மூல அளவுகள ஒரே அளவால கூட்டுறீங்க. கூட்டினா சமநிலை எத்திசையில போகுதுன்னு சொல்றத வச்சு பார்க்கணும். இந்த சமன்பாட்ட வச்சு. அதாவது KP அல்லது KC சமன்பாட்ட வச்சு நாங்க பார்க்க போறோம். ஓகே. சமநிலை மாறிலி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, KC சமன் Z கேஸ்ட செறிவிட வர்க்கம். அதாவது KC சமன் Z கேஸிட செறிவிட வர்க்கத்தின் கீழ் X கேஸிட செறிவு இன்டு Y கேஸ்ட செறிவு. ஓகே. 2 செறிவுகளையும் ஒரு மூலால கூற்றம் மூல எண்ணிக்கைகள ஒரு மூலால கூற்றம் கனவளவு மாறவில்லை. இதர ஒரு மூலால கூற்றம், இதர மூலையும் ஒரு மூலால கூட்டுறோம். ஆனா, இதர ஒரு மூல கூற்றது இந்த கேசி சமன்பாட்டுல பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணம் இதர செறிவிட வர்க்கம். இப்ப வைட செறிவ கூற்றத்தை விட இசட்ட செறிவ ஒரு மூலால கூற்றது மிகப்பெரிய பாதிப்பை சமநிலையில் ஏற்படுத்தும் காரணம் இதர செறிவிட வர்க்கமாக காணப்படுறனால இசட்ட செறிவு தான் அதிக அளவு பங்களிப்பை ஏற்படுத்த போகுது. அவை வைட செறிவு அதிகரிப்பை விட இசட்ட செறிவு அதிகரிப்பு அதிக அளவு பங்களிப்பு செலுத்துறனால தாக்கம் இசட்ட செறிவை குறைக்கிற திசையான பித்திசையில் நகரும்.